ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கரனை அதிரை நிழலுக்காக. இது சமூக சிந்தனை உள்ள ஒரு பதிவு. இந்த இடம் எங்கே இருக்கிறது என்றால் காட்டுப்பள்ளி எதிரே எம்எஸ் கவரிங்கிட்ட இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பின்புறம் தாங்க, முதல் லைனில் தாங்க. இந்த சாலையை ஏன் செப்பனிடவில்லை என நாங்கள் கேட்க மாட்டோம். இதற்கான காரணத்தை யார் கூறுவார் என நம்ம கேட்கல, பொதுமக்களே கேட்குறாங்க. நம்மள்கிட்ட ஒரு கோரிக்கை வைத்தாங்க. இப்போ நம்ம நேராக இருக்கிறோம். நாள் 8/10/2025 காலை 9:30 மணி அளவு தான் அதிரை நிழல் நேரடி ரிப்போர்ட். அதிராம்பட்டினத்தில் பெரும்பாலான இடங்கள் சாலை வசதியை செய்து கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே போல் வடிகால் இன்னும் ஒரு சில இடங்களில் செய்யலை, அதை செய்து கொடுப்பாங்க. அந்த சாண வயலில் ஒரு பிரச்சனை நிலவுது, அதுவும் நாளைக்கு நாளை மறுநாள் தீர்ந்துரு என தகவல் கிடைக்கிது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம எந்த ஒரு திட்டத்தையும் தடுக்கக்கூடாது. அதே சமயத்தில் அந்த திட்டங்கள் வருதா அதை தரமாக கேட்குறது நம்முடைய கடமையாக இருக்குது. இந்த வேளையில் இந்த சாலையை சீரமைத்து கொடுத்தா மிகவும் பயனுள்ளதாக பொதுமக்களுக்கு இருக்கும் என்ற உயரிய நோக்கத்தில் நம்ம அதிரை நிழலில் பதிகிறோம். எல்லா புகழும் வல்ல இறைவன் ஒருவனுக்கே. இந்த சாலையை நகர்மன்ற உறுப்பினர் யார் அவர்களோ அவர் பார்வையிடணும். அதே சமயத்தில் நகராட்சி தலைவர், துணை தலைவர் மற்றும் ஆணையர் ஆய்வுக்கு உட்படுத்தி உடனே இதை சரி செய்வீங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம அதிரை நிழலில் பதிவிடுறோம். இந்த இடத்துல இந்த சாலையை அமைக்கும்போது வேகத்தடை தேவையில்லாதது. அதே சமயத்தில் சாலைகளை அமைச்சு கொடுக்கறது, வாகனங்கள் மெதுவாக தெருக்களில் செல்லும்போது மெதுவாக செல்லணும். உங்கள் இஷ்டத்துக்கு வேகமாக செல்லக்கூடாது என இந்த சகோதரர்களில் கேட்க கடமைப்பட்டுள்ளனாக.